வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்னைக்கு 3 விதமான டயட் பார்க்கலாம். இந்த டயட் எல்லாமே அதாவது டயட்டுன்னு கிடையாது. கடைபிடிக்கிற ஒரு சில விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது தான் டயட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 3 விதமான டயட் அப்படின்னு பார்க்கறது வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஃபாலோ பண்ற டயட்டு, வேலைக்கு போற ஆண்களும் பெண்களும் ஃபாலோ பண்ற ஒரு டயட்டு, அப்புறம் ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு ஒரு டயட்டு. இது 3மே ஒருத்தங்களாலேயே செய்ய முடியும். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள்ல செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். காலையில ஏந்திரிச்ச உடனே பெரியவங்களா இருந்தா 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் நல்லா தண்ணி, விதவிதப்பான தண்ணியா இருந்தாலும் சரி, ஜில்லுன்னு இருந்தாலும் சரி, பானை தண்ணியா இருந்தாலும் சரி, காலையில ஏந்திரிச்சோன்னா பல்ல விளக்கிட்டு அவங்க ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிடணும். குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர்னாலும் தண்ணி கொடுத்துருங்க. பெரியவங்களுக்கும் அதுதான் பொருந்தும். அதுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணி குடிச்ச பிறகு ஒரு 1/2 hour எல்லா வேலைகளும் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு டீ காஃபி குடிக்கலாம். ஆனால் டீ காஃபியை தவிர்த்துட்டு அவங்க டீ காஃபி குடிக்கணும் போல தோணுச்சு அப்படின்னா பால் இல்லாத டீ காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஹெர்பல் டீ அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இல்லைன்னா திரும்பவும் ஒரு விதவிதப்பான தண்ணி, அதில் வேற எதுவுமே போட வேணாம். ஒரு 2 துளசி இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை இல்லைன்னா கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சது, அதில் கருவேப்பிலை இனுக்கு போட்டு மூடி வச்சிருங்க. அது ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அதை வந்து எடுத்து குடிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது டீ காஃபியை தவிர்த்துட்டு இது குடிக்கும் போது அன்னைக்கு உள்ள அவ்வளோ எனர்ஜி வந்து அதில் அடங்கு இருக்கும். அதே மாதிரி காலையில் டிஃபன் வந்து மூணு வித டயட்லையுமே காலையில் அவங்க என்ன நினைச்சாலும், அதாவது அவங்களோட டயட் வந்து ஃபாரின் டயட்டாக இல்லாமல், அதாவது ஒரு பிரெட்டோ ஓட்ஸோ இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஊர் இட்லி, தோசை, பொங்கல், பூரி எது வேணாலும் 3 குழந்தைகளுக்கு மாற்றி 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 எது வேணால் கொடுக்கலாம். காய்கறியோட சேர்ந்த சட்னி, காய்கறியோட சேர்ந்த கொஸ்து, சாம்பார் இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இட்லியோட அளவு, தோசையோட அளவு வந்து குறையும். சைட் டிஷ்ஷோட அளவு கூடும் போது, காய்கறியோட சேர்ந்து கூடும் போது மெயின் டிஷ்ஷோட அளவு குறையும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு மத்தியானம் செஞ்சு கொடுக்கும் போது, சாதத்தோடு செஞ்சு கொடுக்கும் போது டெய்லி ஒரு கைப்பிடி முதல் நாளே ஏதோ ஒரு சுண்டல், அது வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணியோ, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை எது வேணாலும் இருக்கலாம், சோயா, ராஜ்மா எது வேணா இருக்கலாம், ஒரு கைப்பிடி அதில் ஊற வச்சு அதோட சேர்ந்து அவங்களுக்கு செய்யணும். அதே மாதிரி வேலைக்கு போகிற ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இதை வந்து ஒரு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பொரியல் என்ன காய்கறி போட்டு பண்ணாலும் அதில் இந்த புரோட்டீன் சேர்ற மாதிரி அந்த ஒரு கை சுண்டலையும் சேர்ந்து கலந்து அந்த பொரியலோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். அது மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து முதல் சாப்பாடு மதியம் சாப்பிடும் போது ஒரு ஸ்பூன் நெய் உருக்கி ஊற்றிட்டு இந்த பொரியலை சுண்டல் போட்டு அந்த பொரியலை வந்து காய்கறி போட்டது சேர்த்து ஒரு வாய் சாப்பிட்டுட்ட பிறகுதான் மற்றபடி குழம்போ சாம்பாரோ அவங்க சாப்பிடணும். மதியம் 11 மணிக்கு வேலைக்கு போகிற லேடிஸு முக்கியமாக மோர் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்பிள், ஒரு கொய்யா, அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்லான்னு சொல்கிற நெல்லி ஏதாவது ஒன்று கையில் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். 11 மணிக்கு இவங்க அதை தான் எடுத்துக்கணும். டீ காஃபி கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. அவங்களுக்கு வந்து திருப்பி சூடாக தான் குடிக்கணும் போல் இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு விதவிதப்பான தண்ணி தாராளமாக குடிக்கலாம். அப்புறம் மோர் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தான் இளநீ. மோர் வந்து தாளிச்ச மோர் வந்து அவங்களுக்கு மோர் பிடிக்கல, அந்த வாசம் பிடிக்கல அப்படின்னா அவங்க தாராளமாக தாளிச்சிக்கலாம். கண்டிப்பாக தாளிச்சு தான் ஆகணும். பெருங்காயம், கடுகு போட்டு இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி போட்டதை மோர் வந்து அவங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் இருக்கிற லேடிஸும் அது மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மதிய சாப்பாடு சொன்ன மாதிரி கீரை, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு இது ரொம்ப அவசியம். வாரத்துக்கு 2-3 நாளாவது பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இது சுண்டலோட ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கலாம். நம்மளோட நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் சேர்ந்த பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, இல்லை கீரை சேர்ந்த கூட்டு, இல்லைன்னா காய்கறிகள் இதெல்லாம் முதல் வாய் சாப்பாடாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரசமோ மோரோ இது வேணாலும் போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது அது மாதிரி தான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக அந்த பொரியல் கூட கொடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து திரும்பவும் டீ காஃபி இப்பயும் குடிக்கணும் போல இருந்தது அப்படின்னா பாலில் வெறும் பால் உங்களுக்கு பாதாமோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறது அப்படி இல்லை எதுவுமே இல்லைன்னா பேரிச்சம்பழத்தை மட்டும் அரைச்சி இல்லைன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பாலை நல்லா கொதிக்க விட்டு அது அப்படியே சாப்பிட்லாம் பெரியவங்க. அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு அதில் வெல்லம் போட்டு கொஞ்சம் கொடுக்கலாம். இது மட்டும் செஞ்சாலே கூட போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதாவது வெறும் காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அதை பாலில் நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து நல்லா நசுக்கிட்டு அந்த பால்லேயே அப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அதுமாரி குழந்தைகள் வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். வளரும் குழந்தைகளுக்கு நைட்டும் சாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்லாம். டிஃபன் சாப்பிட்றதும் நைட்டு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். இதே வேலைக்கு போகிற லேடிஸு ஜென்ஸு வந்து சாப்பிடணும் வீட்டுக்கு வந்த பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னா
எவ்வளோக்கு எவ்வளோ டயட்டை கொஞ்சமாக ஈஸியான டயட்டாக சாப்பிட்றாங்களோ ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிட்டுட்டு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அவங்களோட டயட்டை முடிச்சுக்கணும். வேலைக்கு போகிற லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே வீட்டுக்கு வந்து ஆவியில் வேக வச்ச ஒரு லைட்டு டிஃபன் இல்லைன்னா சாதாரண இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு ஒரு பழத்தோட சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் காலையில் வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம முதல் நாள் சாப்பிட்ட எல்லா கழிவுகளும் மறுநாள் மோஷனாக வெளியே வரும்போது நம்ம உடல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், ஃப்ரீயாக உணர்வோம். அதுக்கு வந்து அந்த டைம் கொடுக்கணும். நம்ம உடல் உள்ளுறுப்புக்கு எல்லாமே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே செரிமானம் ஆகி உடல் சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு போதுமான டைம் கொடுக்கணும். ஏதோ 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம், அது அப்புறம் சாப்பிட்டுட்டு காலையில ஃப்ரீயா மோஷன் போகல, உடம்பு சூடாயிடும். ஏன்னா உடம்பு சூடானா மட்டும்தான் சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் செய்ய முடியும் நம்ம உடல். அதனாலதான் உடம்பு சூடாயிடுது. இதுவே சூடாட்டே நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா உடல் இன்னும் சூடாயிடும். அதனாலதான் எவ்வளவு நம்ம சாப்பாடு ஈவினிங் சாப்பாடு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்கணும். நடுவுல வந்து குழந்தைகள் நல்லா விளையாடுவாங்க, பெரிய வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து வேலை செய்யும் போதே அவங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகிடும். இதே ஆஃபீஸ் போகிற லேடிஸும் ஜென்ஸும் கொஞ்சம் நடந்து போய் பஸ் ஏறுறது, அவங்களோட அதாவது ஆஃபீஸ்லேயே நடந்துக்கிறது, ஜிம் யூஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸும் ஃபுல்ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி டயட் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது முதல்ல இது கஷ்டமா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம இந்த கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம். அதாவது இந்த பிளானிங் வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கறத நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ இப்படி கூட நம்மளால ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்க முடியுமா, நம்மளால இதே மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமே, இதை இப்படி மாற்றிட்டோமே அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுறோம், சுத்தமா மாறிடுவோம். ஏன்னா இது வந்து எவ்வளோ அளவு ஜங்க் ஃபுட்ஸ் வெளியே சாப்பாடு சாப்பிட்றோம், மசாலா சாமான் நிறைய சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம உடல் பிரச்சனை வரும்போது நமக்கு தெரியும். அதனால பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே ஒரு நார்மல் பேலன்ஸ் டயட் வாரத்துக்கு 6 நாளாவது கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா 7வது நாள் சீட் டயட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிட்டுக்கலாம், ஆனா மறுநாள் வந்து அந்த பிரச்சனை தெரியும் போது அதையும் நீங்க போக 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 ஃபியூச்சர்ல விட்டுருவீங்க. இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது.